மாநில அரசுகளுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய திமுக முயற்சிக்கும். திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை. மின்கட்டண உயர்வு எதிராக இந்தியா கூட்டணி முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்த நிலையில் விடுமுறை அறிவிப்பு. முழு அடைப்பால் மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதால் விடுமுறை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். வேதாரண்யத்திற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்டிய விடுதலை சிறுத்தை கட்சியினர் கைது. தமிழக அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தால் வரவேற்பு. மாற்று வேலைக்கு ஏற்பாடு செய்ய டாஸ்மாக் பணியாளர்கள் கோரிக்கை. நெல்லை ரயில் நிலையத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தகவல். கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி என்று கூட கேட்க முடியாத நிலை உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தந்தை பெரியார் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மலர் தூவி வணக்கம் செலுத்தியதற்கு வரவேற்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாராட்டு. தமிழ்நாட்டில் இன்று 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. டாஸ்மாக் கடைகளை நடத்துவது தமிழக அரசுதான், மத்திய அரசு அல்ல. அது தெரியாமல் திருமாவளவன் பேசுவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். மகாராஷ்டிராவில் தனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டுமென அஜித் பவார் திட்டவட்டம். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவாரின் பிடிவாதத்தால் பாஜக கூட்டணிக்குள் மேலும் சிக்கல். ஜம்மு காஷ்மீரில் முதல் கட்டமாக 24 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம், பலத்த பாதுகாப்பு. நாகாலாந்தில் சுங்க தொழிலாளர்களை தீவிரவாதிகள் என நினைத்து சுட்டுக் கொன்ற வழக்கு. 30 ராணுவ வீரர்கள் மீதான வழக்கை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். முதல் கணவனை பார்த்துவிட்டு வந்த மனைவியை அடித்து கொன்ற 3வது கணவன். கும்பகோணத்தில் கட்டையால் அடித்து கொன்ற கொடூரம்.